சூப்பரான பாவக்காய் பக்கோடா கசப்பே இல்லாமல் 5 நிமிஷத்தில் மொறுமொறுன்னு எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாவக்காவை கழுவி எடுத்து சீடு இல்லாமல் கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது கூட 1/2 கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 கப்பு பச்சரிசி மாவு இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்ல விரவி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்னேட் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஆயிலை ஹீட் பண்ணி உதிரியாக போடுங்க. ஆயில் வந்து இது நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதே மாதிரி அடுப்பையும் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா போட்டு எடுத்து இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு போட்டு எடுத்திங்கன்னா மொறுன்னு சூப்பரான கிறிஸ்பியான கசப்பே இல்லாத பாவக்காய் பக்கோடா 5 நிமிஷத்தில் தயாராகிட்டு. பாவக்காய் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இந்த பக்கோடாவை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.